ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் அவங்க கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கான டிஷ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் குலோப் ஜாமுன். நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி நான் குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் 2 பேக்கெட் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பை 1 கெட் 1 ஃப்ரீ தான் இது எப்போவுமே. ஸோ அதனால் ஒன்று வாங்கினா ஒன்று நமக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ நான் இன்றைக்கி 2 பேக்கெட்டுமே தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் 2 பேக்கெட்டுமே கட் பண்ணி ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டேன். இந்த 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருந்தது நான் மிக்சிங்க்கு 2 பேக்கெட்டுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் லைட்டாக தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நான் ஒரு 1 hour ஊற வச்சுட்டேன். நான் மூடி வச்சுட்டேன். 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பஞ்சு போல் பஃபி வந்திருந்தது. அதை நான் லைட்டாக பிசைஞ்சிட்டு திரும்ப நெய்யை கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆயிலியாக எடுத்திருக்கேன். அந்த நெய்யை உள்ளங்கையில் தொட்டு ரோல் பண்ணி நம்ம அமுத்தி ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் உடையாமல் இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் ரோல் பண்ணிக்கிறீங்களோ ரோல் பண்ணிக்கலாம். அதில் எந்த கிராசிங் கோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பொரிக்கும் போதோ இல்லை பாகுல போடும் போதோ உங்களுக்கு குலோப் ஜாமுன் உடஞ்சிரும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழுத்தி இந்த மாதிரி நல்லா அழுத்தி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே அழுத்தி ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம், இல்லை இதோட கொஞ்சம் பெருசாக வேணாலும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஒரு கடாயில் நான் 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம பொரிக்கிறதுக்காக. ஸோ அதனால் கோல்டு வின்னர் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பாகுக்கு நான் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3/4 கிலோ சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பேக்கெட்டுக்கு குலோப் ஜாமுன் மாவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சர்க்கரையை கொட்டிட்டு தண்ணி சூடாகும் போது லைட்டாக சர்க்கரையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாகு அங்கே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சடிச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பாதி பாதியாக நான் போட்டு எடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும். இது லைட்டாக பாருங்கள், நம்ம போடவே கலர் சேஞ்ச் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா கருப்பாகாது. நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா கருப்பாயிடும். ரொம்ப சிம்மில் ஆகிடுச்சு, ரொம்ப எண்ணெய் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தால் திரும்ப கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. ஆனால் சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொன்னிறமானது சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே அது பாயில் ஆகும். இல்லைன்னா மேலே மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நல்லா நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான குலோப் ஜாமுன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம குக்கிங்கே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டை மட்டும் லைட்டாக பார்த்தோம்னா போதும், கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். எனக்கு ஸ்வீட்டே பண்ண தெரியாதுன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் எதுனா இந்த மாதிரி குலோப் ஜாமுன்ஸ் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், என்னது எதுவுமே உடையில. நான் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி தான் நான் ரோலிங் பண்ணேன். ஸோ நல்லா ரோலாக வந்திருக்கு.
இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாகை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி நம்ம ஆற வைக்கலாம். பாகு வந்து ரொம்ப சூடான இருக்கும் போதும் நம்ம போடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் போதும் போடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கை வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த சூடு பதம். அந்த பதத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸில் வந்து நல்லா குலோப் ஜாமுன் வந்து ஊறிடுக்கும். எடுத்து வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாகு வந்து ஆறிடுச்சு, ரொம்ப ஆறலை, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ இதுக்கும் போடும்போது பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் வந்து நான் வந்து சக்கரை பாகில் ஆட் பண்ணிட்டேன். பாகு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் லைட்டாக கை வச்சிங்கன்னா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் பாகு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பாருங்கள், குலோப் ஜாமுனை எல்லாம் வந்து பாகில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு நம்ம லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா மேலே மிதந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்காக ஒன்ஸ் நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குலோப் ஜாமுன் உடையாது. ஊறினதுக்கு அப்புறம் எடுக்கும் போது பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா குலோப் ஜாமுன் உடஞ்சிரும். பாருங்கள், ஃபைனலி சூப்பரான குலோப் ஜாமுன் 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோ.